குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்தியா பாகிஸ்தான் இடையே 1960ஆம் ஆண்டு சிந்து நதி ஒப்பந்தம் போடப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீர் பகிர்வதை இந்தியா நிறுத்தியது. பயங்கரவாதமும் அமைதி பேச்சும் ஒன்று சேர நடக்காது. பயங்கரவாதிகளை ஆதரிப்பதை நிறுத்தும் வரை பாகிஸ்தானுடன் எவ்வித தொடர்பும் கிடையாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. சிந்து நதி நீர் கிடைக்காத விரக்தியில் சர்வதேச நாடுகளிடையே இந்தியாவை பற்றி பாகிஸ்தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறது. நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் இந்தியா ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் 62வது கூட்டத்தொடரில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடந்த கூட்டத்தில் இந்திய தூதர் அனுப்புமா சிங் பேசியதாவது: சிந்து நதிநீர் ஒப்பந்தம் குறித்த எங்கள் நிலைப்பாடு அனைவரும் அறிந்ததே. பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் ஒரு நாடு நல்லெண்ண மற்றும் நட்பின் அடிப்படையில் அமைந்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் போடப்பட்ட ஒப்பந்தம் பற்றி பேசுவது சரியா? அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சலுகைகளை எதிர்பார்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இப்போது காலாவதியாகிவிட்டது. இதை பாகிஸ்தான் மறுக்க முடியாது. இந்த உண்மையை அவர்கள் ஏற்றே ஆக வேண்டும். பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் நாடாகவே திகழ்கிறது. தொடர்ந்து இந்தியாவை குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பதை விடுத்து பாகிஸ்தான் அவர்களின் நாட்டு மக்கள் நலனுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றார். Mr. Vice President, our position on Indus Water Treaty is well known. It defies logic that a state which exports terror as an instrument of policy continues to demand the privileges of cooperation predicated on goodwill and friendship. It is equally undeniable that the treaty is now outdated. No technical arrangement can remain frozen in time while the world around it is transformed. A treaty negotiated in 1960 cannot be treated as a perpetual entitlement, which is insulated from accountability, detached from present-day realities, and untouched by the profound changes of the past 6 decades. The escalating impacts of climate change, advances in technology, and the growing imperative for sustainable clean energy demand a re-evaluation of the treaty's relevance and applicability.